ஆயினால் அழகாபுரம் யூடியூப் சேனல்ல மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு மாசமும் ஒரு ஸ்பெஷல் நிகழ்ச்சியை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாசம் என்ன நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்கீங்க. இந்த மாசம் ஆனி மாசம், ஆனி திருமஞ்சனம் ரொம்ப விசேஷம். யாருக்கு? நடராஜனுக்கு. ஸோ இந்த ஆனி திருமஞ்சனத்தோட என்ன முக்கியத்துவம் அப்படிங்கறத இப்ப சுபஸ்ரீ நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. வணக்கம். ஆனி திருமஞ்சனம்ங்கிறது ஆனி மாசம் உத்தர நட்சத்திரத்தன்று வர ஒரு உன்னதமான நாளா இருக்கு. அது நடராஜருக்கு சிறப்பான அபிஷேகங்கள்லாம் நடைபெறுறது. அந்த நாள்ல நமக்கு ஒரு வருஷம் அப்படிங்கிறது தேவர்களுக்கெல்லாம் ஒரு நாள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மார்கழி மாசத்தன்னைக்கு, மார்கழி மாசத்தும் போது சுவாமி தேவர்களுக்கெல்லாம் காலை நேரமா இருக்கு. அதே மாதிரி ஆனி மாசம் சாயந்தரம் வேலையா அமையிறது. நம்ம ஆத்துல விளக்கேற்றினாலே காத்தால சாயந்தரம் தான் சுவாமி விளக்கு ஏத்துறோம் இல்லையா? அது ரொம்ப நல்ல நேரம், சுப நேரமா அது கருதப்படுறது. வைகாசி மாசம் முடிஞ்சு, வைகாசி மாசத்துல அக்னி நட்சத்திரம் முடிஞ்சு ஆனி மாசம் துவங்குறது. அப்போ சுவாமியை குளிர்விக்க வேண்டி நம்ம அபிஷேக பிரிய அக்னி சொரூபமாக ரொம்ப உக்ரமா விளங்குற ஒரு சுவாமிக்கு, அதுவும் அபிஷேக பிரியர்னு நம்ம சிவனை சொல்லுவோம். அவருக்கு பலவிதமான திரவியங்கள்னால அபிஷேகம் பண்ணி அவரோட உள்ளம் குளிர்ந்தது அப்படின்னா பூமி குளிரும், நாமும் மனசு மகிழ்வோம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமா இருக்கு. இதுல வருஷத்துல 6 நாட்கள் இந்த அபிஷேகம் நடைபெறது. அதுல 3 திதி வருது, 3 நட்சத்திரங்கள் வருது. ஒன்னு ஆருத்ரா நட்சத்திரம், இன்னும் ஸ்ரவண நட்சத்திரம், இன்னொன்னு உத்திர நட்சத்திரம். மார்கழி மாசம் வர ஆருத்ரா நட்சத்திரத்தன்னைக்கும் ஆனி மாசம் வர உத்திர நட்சத்திரத்தன்னைக்கும் சுவாமியோட திருவீதி உலாவும் தேர் திருவிழாவும் சிதம்பரத்துல நடைபெறுறது. ஓகே, நம்ம சிவன் இத்தனை நேரம் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப நடராஜருக்கு ஏன் அபிஷேகம்? சிதம்பரத்துல என்ன இந்த ஆனி திருமஞ்சனத்துல விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, சுவாமி அருவமாவும் உருவமாவும் இருக்காரு. அருவம்னாக்க உருவே இல்லை. நமக்கு எல்லாமே தெரியும், சிதம்பர ரகசியம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சிதம்பரம்ங்கிறது பஞ்சபூத ஸ்தலத்துல ஆகாயத்தை குறிக்கிற ஒரு ஸ்தலமா இருக்கு. அதுல அருவமாவும் உருவமாவும் இருந்து காட்சி தரதுனால நடராஜருக்கு அங்க நம்ம அபிஷேகம் பண்றோம். சிவாய நம நம சிவ சிவாய நம நம சிவாய சிவாய நம நம சிவ சிவாய நம நம சிவாய. இந்த ஆனி திருமஞ்சனத்துல இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு ஸ்பெஷலா நடராஜர் 10 அப்படிங்கிற பதிகத்தை விருத்தமா உங்க முன்னாடி சமர்ப்பிக்க இருக்கிறோம். இத நமது மகளிர் அணி இணைந்து பாட இருக்காங்க. நடராஜர் 10 இதோட முக்கியத்துவம் என்ன? சிறுமணவூர் முனுசாமி முதலியார் அப்படிங்கிறவர் இந்த பாடலை இயற்றியிருக்கார். இது தமிழ் பாடல்கள்ல ரொம்ப சிறப்புமிக்க, மனசு உருக்கக்கூடிய, கரைக்கக்கூடிய ஒரு பாடலா கருதப்படுறது. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனை, தில்லையுட் கூத்தனை, தென்பாண்டி நாட்டானை, அல்லற் பிறவி அறுப்பானை, ஓ என்று சொல்லற் கரியானை, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார், சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து என்ற மாணிக்க வாசகரின் கூற்றுக்கு இணங்க இப்பாடலின் பொருளை உணர்ந்து பாடி ஆடல் வல்லானின் பொற்பாதங்களுக்கு சமர்ப்பிக்க இருக்கிறோம். ஆலினால் யூடியூப் சேனல் அனைவரும் இதை கண்டு ரசித்து பக்தியோடு அவரவர் இல்லங்களில் இசைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. மன்னாதி பூதமொடு விண்ணாதி அண்டம் நீ, மறைநாதி நடிமொழியும் நீ, மதியும் நீ, ரவியும் நீ, புனலும் நீ, அடலும் நீ, மண்டலம் 2 நீ, பெண்ணும் நீ, ஆணும் நீ, பல்லுயிர் குயிரும் நீ, பிறவும் நீ, ஒருவ நீயே, பேதாதி பேதம் நீ, பாதாதி கேசம் நீ, பெற்றதாய் தந்தை நீயே.
நின்ற தில்லை வாழ் நடராஜனே. கடல் என்ற புவி மீதில் அலை என்ற உரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுத சுழலிலே கட்டுண்டு நித்த நித்தம் உடல் என்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாமல் இரவு பகலும் உண்டுறங்குவதை
ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. காயாமுன் மரம் மீது பூப்பின்றறுத்தனோ கண்ணியர்கள் பழி கொண்டனோ கடனென்று பொருள் பறித்தே வயிறெடுத்தனோ கிளை வழியில் உள்ளிட்டனோ தாயாருடன் பிறவிக்கென்ன வினை செய்தனோ தந்த பொருளிலை என்றனோ தானென்று கர்வித்து கொலை களவு செய்தனோ தவசிகளை ஏசினேனோ வாயார பொய் சொல்லி வீண் பொருள் பறித்தனோ மாணவரை பழித்திட்டனோ வடவு போலே பிறரை சேர்க்காதடித்தனோ வந்த பின் என் செய்தனோ ஈயாத லோபி என்றே பெயர் எடுத்தனோ எல்லாம் ஒரு தருளுவாய் ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. தாயார் இருந்தென்ன தந்தையும் இருந்தென்ன தன் பிறவி உறவு கோடி கனமலை குவித்தென்ன கணபெயர் எடுத்தென்ன தாரணியை ஆண்டும் என்ன சேயர்கள் இருந்தென்ன குருவாயில் இருந்தென்ன சீடர்கள் இருந்தும் என்ன சித்து பல கற்றென்ன நித்தமும் விரதங்கள் செய்தென்ன நதிகள் எல்லாம் ஓயாது மூழ்கினும் என்ன பயன் எமனோலை ஒன்றினை தடை செய்யுமோ உதவுமோ இதுவெல்லாம் உபாயம் கருதியே உந்தன் இரு பாதம் பிடித்தேன் யார் மீது உன் மனம் இருந்தாலும் உன் கடை கண் பார்வை அது போதுமே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. இன்னமும் சொல்லவோ உன் மனம் கல்லோ இரும்போ பெரும் பாறையோ இரு செவியும் அந்தமோ பார்வையும் அந்தமோ இது உனக்கழகுதானோ என்னென்ன மோகமோ இது என்ன சாபமோ இதுவே உன் செய்கைதானோ இரு பிள்ளை தாபமோ யார் மீது கோபமோ ஆனாலும் நான் விடுவனோ உன்னை விட்டெங்கெங்கு சென்றாலும் வாழ்வனோ உன்னை அடுத்தும் கெடுவனோ ஓஹோ இதுன் குற்றம் என் குற்றம் ஒன்றுமில்லை முப்புறம் எரித்த ஐயா என் குற்றமாயினும் உன் குற்றமாயினும் இனி அருள் அளிக்க வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. சனி ராகு கேது புதன் சுக்கிரன் செவ்வாய் குரு சந்திரன் சூரியன் வரை சற்றென உள்ளாக்கி ராசி 12 சமமாய் நிறுத்தியுடனே பணியோர நட்சத்திரங்கள் 27 பக்குவப்படுத்தி பின்னார் பகர்கின்ற கிரணங்கள் 11 வெட்டி பலரையும் அதட்டி என் முன் கை போலவே பேசி கெடு நினைவு நினைக்கின்ற கசடர்களையும் கசக்கி கதறினின் தொண்டராம் தொண்டர்க்கு தொண்டரின் தொண்டர்கள் தொழும்பனாகி இனியவள மருவு சிறுவனவை முனிசாமி என்னை ஆண்டதெவி உன் கடந்தான் ஈசனே சிவகா